ஹாய் சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். விஜயபுரி அப்படிங்கிற நாட்டை விவேகவர்மன் அப்படிங்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவன் அரசவையில நன்கு கற்றிருந்த அறிஞர்கள் பலர் இருந்தாங்க. அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களை பார்த்து, அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையில மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வியை கேட்டது முதல் அறிஞர், வாழ்க்கையில மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான். உயிர் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது அறிஞர், மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது அப்படின்னு பதிலளித்தார். மூன்றாவது அறிஞர் எழுந்து, அரசே, வாழ்க்கையில் பொறுமையின்றி நாம் ஒரு கணம் வாழ முடியாது. எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் அப்படின்னு பதில் சொன்னார். நான்காவது அறிஞர், அரசே, நம்ம பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடம் தான் கிடைக்குது. சூரியன் இல்லைன்னா பூமியில் உயிர்கள் கிடையாது. எனவே சூரியன் தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். ஐந்தாவது அறிஞர், வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தும் அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை. எனவே அன்புதான் மிக மதிப்பு வாய்ந்ததுன்னு சொன்னார். இறுதியாக ஒரு அறிஞர் எழுந்து, அரசே, காலம்தான் அனைத்தையும் விட மிக மிக மதிப்பு வாய்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லையானா உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பு காட்ட ஏது வாய்ப்பு? எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான். அரசர் அந்த ஆறாவது அறிஞரின் கூறியபடி கருத்து தான் சிறந்தது அப்படின்னு பாராட்டி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார். காலத்தின் அருமையை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பும் வகையில் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினார். அது மட்டுமல்ல, அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார். மற்ற 5 அறிஞர்களையும் அரசரின் செயலை பாராட்டினாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.